ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தக்ஸ் ட்ரெண்டி டெய்லரிங். இன்றைக்கி கிளாஸ் 12ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஸ்லீவை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்லீவை. இப்போ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்லீவை வந்து நம்ம குடஞ்ச பகுதி இருக்கு இல்லைங்களா, குடஞ்ச பகுதி ரெண்டுமே வந்து ஒன்றா வச்சுக்கோங்க. நம்ம மாற்றி ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. அதுக்காக நம்ம குடஞ்ச பகுதி ரெண்டுமே வந்து இப்படி ஒரே சைடு பார்த்த மாதிரி தெரியுதுங்களா? இந்த சைடு குடஞ்ச பகுதி இருக்குது, இந்த சைடும் குடஞ்ச பகுதி இருக்குது. இதுவே இப்படி நீங்கள் திருப்பி வைக்கக்கூடாது, சரிங்களா? குடஞ்ச பகுதி ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்படி ஆப்போசிட்டில் பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு, இப்போ நான் வந்து இந்த லென்த்துக்கு கிளாத் எடுத்திருக்கேன். இதோட லென்த்துக்கு, ஸ்லீவோட லென்த்துக்கு நான் கிளாத் எடுத்திருக்கேன். அதோட அகலம் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி 2 இன்ச் எடுத்தே ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 1.25 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 இன்ச் எடுத்துட்டேன். 2 இன்ச் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இப்படி மேலே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம குடஞ்ச பகுதி கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பகுதி ரெண்டும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இன்னொரு கிளாத்தை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இங்கேயும் மேலே கிளாத் வச்சுருக்கேன், இந்த சைடும் வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம 1/2 இன்ச்சில் ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைடு இருக்கிறத. இப்போது இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே திருப்பிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இப்படி ரெண்டையுமே ஒரே டைமில் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா தனியாக ஸ்டிச் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கைக்குழி சேஞ்ச் ஆயிரும். அதுக்காக நம்ம வந்து எப்போவுமே ரெண்டு ஸ்லீவையும் ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். இப்படி திருப்பிட்டு இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் மாதிரி போடணும். பாருங்கள், இதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்லீவ்லையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 1 இன்ச் வர அளவுக்கு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இது இப்படியே திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பிட்டு இந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்டிங் இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த எட்ஜில் ஒரு பெரிய தையல் போட்டுட்டு, இப்போ ஸ்டிச்சிங் வந்து பெரிய தையலாக போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே ஹெம் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணணுங்கிறது இல்லை. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுவே நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு, ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஹெம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணாமல் நல்லா பெரிய தையலாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த பெரிய தையலை பிரித்து விட்டுட்டு நீங்கள் ஹெம் கூட பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் ஹெம்மிங் பண்ணி கேட்கும்போது நீங்கள் இந்த ஸ்டிச் போடாமல் பெரிய தையல் போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்லீவெல்லாம் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தையலை பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீஸை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ எப்போவுமே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பீஸோட பக்கமும் நம்மளுடைய ஸ்லீவோட குடஞ்ச பகுதி இருக்கு இல்லைங்களா, கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த கைக்குழி கட் பண்ண பகுதியும் ஒன்றா வர மாதிரி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கணும், புரியுதுங்களா? கைக்குழி கட் பண்ண பகுதியும் நம்மளுடைய ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸும் ஒன்றா வர மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். மாற்றி ஸ்டிச் பண்ணக்கூடாது. கைக்குழி குடையாத பகுதி வந்து பேக் பீஸை பார்த்த மாதிரி இருக்கணும். கைக்குழி குடஞ்ச பகுதி வந்து ஃப்ரண்ட் பீஸில் இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். இப்போ இதோட சென்டரில் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற பிசுறு இருக்குது இல்லைங்களா, அது வந்து பேக் பீஸை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி தெரியுதுங்களா? இந்த மாதிரி வைக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பீஸை பார்த்த மாதிரி வைக்கக்கூடாது. பேக் பீஸை பார்த்த மாதிரி இந்த பிசுரை வந்து தள்ளி விட்டுட்டு இப்போ ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒன்றா வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் ஈக்குவலாக நீங்கள் இப்படி லாஸ்ட் வரைக்கும் பிடிச்சிட்டே வாங்க. தெரியுதுங்களா? இப்படி லாஸ்ட் வரைக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டே வாங்க. இப்படி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க சுற்றியும். இந்த இடத்துல வரும்போது இந்த டாட்டோட பிசுறு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கீழே பார்த்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடாது. பிசுறு வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஓகே, நம்ம இப்போ 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இங்கே வரும்போது இந்த டாட்டோட பீஸு கீழே தள்ளி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம ஸ்லீவு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு. டபுள் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல இப்படி லைட்டாக நீங்கள் நம்ம நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக அந்த படிஞ்சு வந்துடும்.
இப்போ பாருங்கள், நம்ம ஸ்லீவை ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். இங்கே ஸ்டிச் பண்ணும்போதும் அப்படித்தான். இந்த சைடும் அதே மாதிரி கைக்குழியோட குடஞ்ச பகுதி நம்ம ஃப்ரண்ட் பீஸை பார்த்த மாதிரியும், குடையாத பகுதி வந்து பேக் பீஸை பார்த்த மாதிரியும் வச்சுட்டு, இந்த பிசுறு வந்து பேக் பீஸில் இப்படி தள்ளி விட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்லீவையும் இப்படி சென்டர் ஒன்றா வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே வாங்க. நகர்த்திட்டே வந்து இப்படி வச்சுட்டு இங்கே 1/2 இன்ச்சில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கீழே இப்படி தள்ளி விட்டுட்டு இங்கே இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்லீவை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த கிளாஸில் சைடு ஜாயின் பண்ணி நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸை இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.